டிராகன் பால் பார்த்துட்டு தான் நருட்டோங்கிற ஒரு மாங்காவே கிசிமோட்டோ கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியாப்பட்ட நருட்டோவில் டிராகன் பாலோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிராகன் பால் எதுக்கு காட் ஆஃப் த அனிமே, காட் ஃபாதர் ஆஃப் அனிமே அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டிராகன் பாலை பற்றி பார்த்துடலாம். நம்ம டிராகன் பால் ஆரம்பித்ததே வந்து 1984 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிராகன் பால் வந்து 1986 February 26 அன்றைக்கி தான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிராகன் பாலை பற்றி சொல்லணும்னா அப்போ ஆரம்பித்த அனிமே இப்போ வரையுமே போயிட்டுருக்கு. இன்னுமே பாப்புலராக தான் போயிட்டுருக்கு டிராகன் பால். டிராகன் பாலை பற்றின ஒரு சேட் நியூஸ் என்னென்னா, டிராகன் பாலோட ஆத்தரான அகிரா டோரியமா ஹீ இஸ் நோ மோர். சரி, ஓகே, இப்போ நம்ம ரியல் கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். இப்படிப்பட்ட டிராகன் பாலால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர் தான் கிசிமோட்டோ. அப்படிப்பட்ட கிசிமோட்டோவால் உருவானது தான் நம்ம நருட்டோங்கிற அனிமே. அப்படிப்பட்ட நருட்டோவை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நருட்டோ வந்து வந்ததே வந்து 2016 நருட்டோட கடைசி அனிமே வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரையுமே நருட்டோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் அனிமேவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பொருட்டோ வந்துச்சு, பொருட்டோட செயல்பாட்டு இருந்துச்சு. என்ன வந்தாலுமே நருட்டோ இப்போ வரையுமே எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் அனிமேவாக தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அந்த டிராகன் பாலோட இம்பாக்ட் நருட்டோவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதே நம்ம நருட்டோட கேரக்டர் தான். நருட்டோட கேரக்டர் வந்து அப்படியே கோகு மாதிரி தான் இருக்கும். கோகோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நருட்டோட கேரக்டருமே இருக்கும். இந்த இடத்துல நருட்டோ மட்டும் இல்லை, லூஃபியாக இருக்கட்டும். லூஃபி வந்து ஒன் பீஸோட ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர். நருட்டோவாக இருக்கட்டும், லூஃபியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் யூஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கேரக்டராக பார்க்கும்போது அப்படியே கோகு மாதிரியே தான் இருப்பாங்க. இவங்களும் டிராகன் பால் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிராகன் பால் பார்க்காதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம நருட்டோ கூட இருக்க 9 டெயில்ஸை வச்சு நம்ம எடுத்துக்கோம். குரோமா வந்து கோனகால இருக்க நிறைய பேரை கில் பண்ணியிருக்கோம். நம்ம இருக்கா சென்சியோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோட அப்பா அம்மாவே கில் பண்ணியிருக்கோம், 4th ஹோகாகேவை. அப்படி இருந்துமே நம்ம நருட்டோ கடைசியில் குரோமாவை மன்னிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம பெயின் நாகட்டோ வந்து நருட்டோவோட செஞ்சு ஜிராயாவே கில் பண்ணியிருப்பாரு. ஜிராயா நருட்டோக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஜிராயாவோட டெத்துக்கு காரணமாக இருந்திருப்பாரு நம்ம நாகட்டோ. அப்படிப்பட்ட நாகட்டோவே மன்னிச்சு விட்டுருப்பாரு நம்ம நருட்டோ. இந்த மாதிரி தான் நம்ம டிராகன் பாலோட ப்ரொட்டகனிஸ்ட் கோகுவும் இருப்பாரு. ரெண்டாவது பாயிண்ட் தான் நம்ம நருட்டோக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சேடான ஸ்டோரி. நருட்டோ சின்ன வயசுல அவரோட பேரண்ட்ஸ் இழந்திருப்பார்ல, அந்த மாதிரி தான் வந்து நம்ம கோகுக்கும் இருந்திருக்கும். கோகுவும் சின்ன வயசுல வந்து தனியாக தான் வளருவார். கோகுவை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பாரு, ஆனால் அவருமே வந்து கடைசியில் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் கோகு தனியாக தான் வாழ்வார். அதே மாதிரி தான் நருட்டோட கதையும். நருட்டோக்கு என்ன தான் தேட் ஹோகாகே ஹிருசன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாலுமே அவர் ஒழுங்காக பார்த்துக்கிட்டாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நருட்டோவுமே அவர் தனியாக தான் வளர்ந்துருப்பார். அடுத்ததாக பார்க்க போகிறது தான் நம்ம இந்த கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம நருட்டோவில் ஜிராயா ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஜிராயா வந்து டிராகன் பாலில் மாஸ்டர் ரோசின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை இன்ஸ்பயர் ஆகி வச்ச மாதிரி தான் இருந்திருக்கும் ஜிராயோட கேரக்டர். மாஸ்டர் ரோசியாக இருக்கட்டும், ஜிராயாவாக இருக்கட்டும், ரெண்டு பேரோட கேரக்டருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த கேரக்டர் வந்து நம்ம சாக்குராவும் புல்மாவும் ஒரே மாதிரி அப்படிங்கிற மாதிரி கூகுளில் போட்டுருந்துச்சு. இது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கேரக்டரும் ஒரே மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அடுத்து மூணாவது பாயிண்ட் தான் அந்த ரைவல்ஸுங்கிற விஷயம். ரைவல்ஸுங்கிறப்ப நம்ம நருட்டோவில் வந்து சாஸ்கே அண்ட் நருட்டோ அவங்க தான் ரைவல்ஸாக இருப்பாங்க. அதே டிராகன் பாலில் வந்து கோகு அண்ட் வெஜிடா அவங்க ரெண்டு பேரும் தான் ரைவல்ஸாக இருப்பாங்க. அதை இன்ஸ்பயர் ஆகி வச்சது தான் அந்த நருட்டோ அண்ட் சாஸ்கே. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. நருட்டோக்கு வந்து டிராகன் பாலில் இருக்க கோகு அவரோட ட்ரெஸ் கோடிங் தான் அதே மாதிரி தான் நருட்டோக்குமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரினா சேம் அதே ட்ரெஸ்ஸு கிடையாது, அவரோட அந்த கலர் கோடிங் மட்டும் இருக்கும். ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலர் போட்டிருப்பாரு கோகு. நருட்டோ கிளாசிக்கில் ஃபுல்லாக நருட்டோ வந்து ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலர் ட்ரெஸ் உள்ளதான், அந்த கலர் உள்ள ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நருட்டோ சிப்புடன் போயில நருட்டோ வந்து அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக பிளாக் கலராக மாற்றிடுவார். பிளாக் கலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அப்புறம் சிப்புடன் எண்டிங்கில் வந்து ஃபுல் பிளாக் கலர் சட்டையும் ஒரு ஆரஞ்சு கலர் மேண்டும் அந்த மாதிரி ஒரு கோடிங் போட்டிருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடிங் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பொருட்டோவில் வந்து லைன் பிகம் கேட் மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்து விட்ருப்பாங்க நருட்டோக்கு பொருட்டோவில். சாஸ்கே வெஜிட்டாவும் அந்த மாதிரி தான். வெஜிட்டா வந்து ப்ளூ கலரில் ஒரு சீல்டு மாதிரி போட்டுப்பாரு. அதே மாதிரி சாஸ்கே வந்து நருட்டோ கிளாசிக்கில் ஃபுல்லாக நருட்டோ கிளாசிக் ஆரம்பத்தில் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு நம்ம சாஸ்கேவும். அதுக்கப்புறம் சிப்புடன் வந்ததுக்கப்புறம் சாஸ்கேவோட ட்ரெஸ் கோடிங் வேறு மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் தான் சாஸ்கே ரொம்பவே ஸ்டைலாக மாறிடுவார். நருட்டோவோட சாஸ்கேவை தான் ரொம்ப ட்ரெஸ்ஸில் வந்து இதுவாக கட்டியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் சாஸ்கேக்கு. பொருட்டோவில் கூட சூப்பராக தான் இருப்பார் சாஸ்கே. அதுக்கப்புறம் நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன் கோகுங்கிற பேரை நருட்டோலே ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் நருட்டோவில் வந்து டெயில் பீஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஃபோர்த் டெயில் பீஸ்டோட வந்து பேர் வந்து சன் கோகுன்னு வச்சுருப்பாங்க. டெயில் பீஸ்ட் வந்து பேர் மட்டும் சன் கோகுன்னு வச்சுருக்க மாட்டாங்க. அது பார்க்கும் போதே வந்து கொரில்லா மாதிரி தான் இருக்கும். அந்த சன் கோகுவோட நம்ம கோகுவோட சயான் ஃபார்ம் வந்து அந்த கொரில்லா ஃபார்முக்கு தான் போவார். அதை இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து டிராகன் பாலோட ரெஃபரன்ஸ் வந்து நருட்டோவில் மட்டும் இல்லை, நிறைய அனிமேஸில் பார்க்கலாம். ஒன் பீஸ்லேயே இருக்கட்டும், நிறைய அனிமேஸில் நீங்கள் பார்க்கலாம். நருட்டோ வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச அனிமேங்கிறனால அதில் உள்ள ரெஃபரன்ஸை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு
அதுக்கடுத்து நான் கண்டுபிடிச்ச ஒரு ரெஃபரன்ஸ் தான் வந்து அந்த உச்சியா கிளாண்டோட சரிங்கான் அவேக்கன் பண்ணுற ஒரு ப்ராசஸ்ஸு. ஏன்னா ட்ராகன் பாலில் சூப்பர் சைனாக மாறணும்னா சூப்பர் சைன் 1 2 அந்த மாதிரிலாம் மாறணும்னா அதுக்கு எமோஷனால தான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம உச்சியா கிளாண்டாலையுமே எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் உச்சியா கிளாண்டை வில்லேஜை விட்டு தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாரு செகண்ட் கோபி ராமா செஞ்சு. இப்படி தான் நம்ம உச்சியா கிளாண்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவேக் பண்ணுறது தான் சரிங்க. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் அவேக் பண்ணுறது அவங்க சாதாரண சரிங்கன்னு தான் அவேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 டோமை அவேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 டோமை அவேக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அவேக் பண்ணுறது தான் அந்த மாங்கேக்யூ சரிங்கான். இதோட ப்ராசஸ் வந்து இருக்கிறதுலே ஒரு டெட்லியான ப்ராசஸ் தான் அந்த மாங்கேக்யூ சரிங்கான் அவேக் பண்ணுறது. மாங்கேக்யூ சரிங்கான எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எம்எஸ் அவேக் பண்ணுறதுக்கு யூசர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சாலும் இறக்குறத கண்ணு முன்னால் பார்த்தா அது எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவேக் பண்ணுறது தான் அந்த எம்எஸ். ஒவ்வொரு எம்எஸ்க்குமே அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியான பவர் இருக்கும், வேறு பவர் இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம இட்டாச்சியோட எம்எஸ்க்கு ஒரு தனி பவர் இருக்கும், அதே மாதிரி நம்ம ஒபிட்டோட எம்எஸ்க்கு தனி பவர் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம எம்எஸ் அவேக் பண்ணுவாங்க. ஆனால் எம்எஸ்க்கு மேலே ஒன்று இருக்குன்னா அதுதான் இன்டர்னல் மாங்கேக்யூ சரிங்கான். இன்டர்னல் மாங்கேக்யூ சரிங்கான இஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இஎம்எஸ் அவேக் பண்ணுறதுக்கான ப்ராசஸுமே ஒரு டெட்லியான ப்ராசஸ் தான். இந்த இஎம்எஸ் அவேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிளட் ரிலேஷன், அதாவது வந்து பிரதர்ஸ் யாராவது இருக்கணும், அவங்களோட பிரதரோட ஐஸ் எடுத்து தன்னோட சரிங்கானோட மெர்ஜ் பண்ணும்போது அந்த இஎம்எஸ் அவேக் ஆகும். இதுதான் அதோட ப்ராசஸ். இந்த இஎம்எஸ் யூஸ் பண்ணுறவங்க இது வரைமே நருட்டோவில் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. அதான் சாஸ்கே அண்ட் மாதரா. அதை தாண்டி எம்எஸ் யூஸ் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இட்டாச்சி ஒபிட்டோ நிறைய பேர் இருக்காங்க. இஎம்எஸ் யூசர்ஸ் வந்து 2 பேர் தான். இந்த எம்எஸ்க்கும் இஎம்எஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா வந்து எம்எஸ் வந்து இப்போ இட்டாச்சி எடுத்துக்கிட்டோம்னா இட்டாச்சி வந்து எம்எஸ் வச்சிருந்தாரு அம்பத்தராசு வந்து ஒரு 3 டைம் வந்து போட முடியுதுன்னு வச்சுக்கோமே. எம்எஸ் யூஸ் பண்ணி அதே இஎம்எஸ் யூஸ் பண்ணி அது வந்து ஒரு 7 டைம் இல்லை ஒரு 6 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த நருட்டோ ட்ராகன் பால் வீடியோ முடிஞ்சு. நருட்டோவில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அனிமேல ட்ராகன் பாலோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அனிமேங்கிறத கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ பாய் கைஸ்.